இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாயே நன்றி. அப்படின்னு சொன்னா இடம் சார்ந்த பாவம், பொருள் சார்ந்த பாவம், பேச்சு சார்ந்த பாவங்கள் அப்படின்ட்டு. இப்ப உதாரணமா நம்ம ரமலானுடைய மாதத்துல இருக்கோம். ரமலானுடைய மாதத்துல ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சாலுமே, ஒரு சிறிய ஒரு பாவம் செஞ்சாலுமே அது பெரிய பாவமாக கருதப்படும். அப்ப ஒவ்வொரு காலங்களுக்கும், ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு பாவங்கள் குறிப்பாக இருக்கு. நம்மளுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நம்ம பாவங்கள் செஞ்சிருக்கோம். நம்ம அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம பாவங்கள் இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த பாவங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மனம் வருந்தி அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லா பாவங்களையுமே அழிக்கிறான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபர் வராது. ஒரு நபர் சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை அழைக்கிறார். ஒரு முஸ்லிம் கையேந்தி அல்லாஹ்வோட துஆ கேட்டு அல்லாஹ்வை அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த முஸ்லிமுக்கு லப்பைக், என்னோட அடியானே நான் வந்துட்டேன், நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் வழி அளிக்கிறான். ஒரு முஜாஹித், ஒரு போர் செய்யக்கூடியவர், அவர் அல்லாஹ்வை அழைக்கிறார், யா அல்லாஹ் அப்படின்ட்டு அழைக்கிறார். அப்ப அவருக்கு அல்லாஹ் வழி அளிக்கிறார், லப்பைக், நான் இங்கதான் இருக்கிறேன், நீ கேளுங்க அப்படின்ட்டு. இதுவே ஒரு பாவம் செய்த ஒரு நபர், பாவம் செய்யக்கூடிய ஒரு நபர் அல்லாஹ்வை அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் அளிப்பானா அளிக்க மாட்டானா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, ஒரு பாவம் செய்தவர் தன்னுடைய பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் அப்படின்னு அவர் கையை தூக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 முறை லப்பைக் 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 என்று சொல்றாங்க. அப்ப எதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 முறை லப்பைக் லப்பைக் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் அவன் அமல் செய்யக்கூடியவன், அவன் அல்லாஹ்வை அழைக்கும் போது ஒரு முறை அல்லாஹ் லப்பைக் அப்படின்னு சொன்னான். இதுவே ஒரு பாவி அவன் என்ன பண்ணிருக்கான், பாவத்தை வருந்தி, நம்ம இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டோம், பாவத்தை வருந்தி அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது, அல்லாஹ்வை அவன் கூப்பிடும் பொழுது, என்னுடைய பாவமான அடியான், பாவம் செய்த ஒரு அடியான் என்னை அழைக்கிறான், அவன் மறுபடியும் மீண்டு வர்றான், அந்த ஒரு எண்ணத்துல நம்ம பாவம் செஞ்சுட்டோமே அப்படின்ற அந்த ஒரு வருத்தத்துல அந்த அடியான் மீண்டு வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், 3 முறை லப்பைக் 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 என்று சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு இலக்க குணம். நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம அல்லாஹ்விடத்துல அந்த பாவத்தை வருந்தி அல்லாஹ் தௌபா செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பாவத்தினால் ஏற்படக்கூடிய இன்னைக்கு தீங்குகள் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சில தீங்குகள் வரிசைப்பட்டிருக்கேன். என்னங்க அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, லஅனத்துல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமாருடைய சாபமும் ரசூலுல்லாஹ்வுடைய சாபமும் அந்த மனிதன் மீது உண்டாகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த ஒரு அடியான் பாவம் செய்யறாரோ இந்த 3 நபருடைய சாபம் அந்த அடியானுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, மஈஷத்து வல்கா, வாழ்க்கையில மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை சந்திப்பாரு. அவருடைய வாழ்வாதாரத்துல அவரு வாழ்க்கையில ஒரு சுபிச்சமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா இல்லாம அவர் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை சந்திப்பாரு அப்படின்ட்டு 2வதா சொல்லி காட்டுறாங்க. 3வதா சொல்லி காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளத்துல ஒரு முத்திரை குத்தப்படுமா. அந்த முத்திரை குத்தப்படுற மூலியமா அவனால அடுத்து நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு மனம் வராது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 3வது விஷயம். 4வதா சொல்றாங்க, முசீபத்து வரும் அப்படின்ட்டு. அவருடைய வாழ்க்கையிலும் சரி, அவருடைய வாழ்வாதாரத்துல அவருடைய வாழ்க்கையினுடைய வரக்கத்து இல்லாம அவருடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு முசீபத்து வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்து சொல்லி காட்டுறாங்க, நல்லவர்களுடைய துஆ கிடைக்காது. இன்னைக்கு எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய தாய் தந்தையா இருக்கட்டும், மத்த நல்ல அடியார்களாக இருக்கட்டும், அவங்களுடைய துஆக்கள் அந்த பாவம் செய்த அந்த அடியானுக்கு கிடைக்காது என்பதா சொல்லி காட்டுறாங்க. அடுத்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான்.
ஒருத்தர் பாவம் செய்வாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தினுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா வெட்கம் இருக்காது. ஹயா, அந்த ஹயாங்கிறது வெட்கம் இருக்காது. வெட்கம் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் அதிகமா பாவம் செஞ்சுட்டே இருப்பான். வெட்கம் இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமா அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். அவன் இடத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெட்கத்தை ஏற்படுவான் அப்படின்ட்டு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்மினுடைய பிரகாசம் அவன்கிட்ட இருக்காது. அவன் என்னதான் அவன் ஒரு கல்வி கற்றவனாக இருந்தாலும் சரி, அவன் பெரிய ஒரு மாமேதியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பாவம் செய்து அந்த பாவத்துக்காக அல்லாஹ் தௌபா செய்யல அப்படின்னு சொன்னா அவன் இடத்துல உள்ள அந்த கல்வியினுடைய பிரகாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு எடுத்துருவான். கல்வியினுடைய பிரகாசம் இருக்காது. அவன் கல்வியின் மூலமாக யாருக்குமே எந்த ஒரு பலனுமே கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து மலக்குமாருடைய துவா கிடைக்காது. மலக்குமாருடைய துவா கிடைக்காது. இன்னைக்கு நம்ம ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம், நம்ம துவா செய்யறோமோ மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. நம்மளுடைய நண்பருக்காக துவா செய்யும் பொழுது இவருக்கும் அதே மாதிரி உண்டாகட்டும் அப்படின்ட்டு மலக்குமார் என்ன பண்ணுவாங்க, துவா செய்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஹதீஸ்ல. அந்த மலக்குமாருடைய துவா இந்த பாவம் செய்த அடியானுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி நேரத்துல அந்த சக்கராத்துடைய நேரத்துல களிமா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புமே கிடைக்காது. அவன் களிமா சொல்றதுக்கு அந்த அளவுக்கு அச்சப்படுவான், அந்த அளவுக்கு பயப்படுவான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த பாவம் செய்த ஒரு அடியானுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பாவம் செய்திருந்தாலும், நம்மளை அறியாம பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்துல நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய பாவத்துக்காகவே நம்ம மனம் வருத்தி அல்லாஹ்விடத்துல நம்ம தௌபா செஞ்சு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை மன்னிச்சு நன்மையாக மாற்றி தருவான் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ரமலானுடைய மாதத்துல நம்மளால எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்க முடியுமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ் தௌபா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான பாவத்தையும் அல்லாஹ்விடத்துல மன்னிக்கிறாங்கிறதாக சொல்லி காட்டப்படுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் சங்கைக்குரிய ஒரு மாதம், நன்மையை அதிகமாக பெறக்கூடிய ஒரு மாதம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை அறியாம பாவம் செய்திருப்போம். அந்த பாவத்திற்காக மனப்பொருத்து எல்லா இடத்துல துவா கேட்டு தௌபா செய்து அந்த பாவத்தை நான் இனிமேல செய்யவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மனம் உறுதி, மன நம்பிக்கை நம்ம கொண்டு அல்லாஹ்விற்கு நம்ம தௌபா செய்யறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நன்மையாக மாற்றி தருவான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான முறையில இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் செய்த எல்லா விதமான பாவங்களுக்கும் தௌபா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரும் தருவானாக. நாம் செய்த எல்லா பாவங்களையும் நன்மையாக மாற்றி தரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான், தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.